18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளையே, இன்று இரவுக்குள்ளாகவே நான் உனக்கு கொடுக்கும் வாக்கெல்லாம் அப்படியே பலிக்கப் போகிறது. இனி நீ எதை நினைத்தும் வருத்தப்படாமல் உன்னை தேடி வந்துவிட்ட உன் அப்பன் கருப்பசாமி என்ன சொல்கிறேன் என்பதை தெளிவாக கேட்டு புரிந்து நடந்து கொள். இத்தனை நாட்களாக எது நடக்கவில்லை என நினைத்து வருத்தப்பட்டாயோ, எது உன் மனதிற்கு வருத்தத்தையும் வேதனையும் அளித்ததோ, அதை நல்லபடியாக நாளையே உனக்காக முடித்து தரப்போகிறேன். இத்தனை நாட்கள் பொறுத்ததுதான் பொறுத்து விட்டாய். இன்னும் ஒரு சில மணி நேரங்கள் காத்திரு. உனக்கான நல்லது நிச்சயமாக நடந்தே தீரும். நான் உன்னுடன் இருக்கிறேன் தானே. எந்த விஷயத்தையும் அப்புறம் பார்த்து கொள்ளலாம் என்ற சலிப்போடு நீ ஒத்தி போடுவதன் மூலமாகத்தான் பல விஷயங்களை தவற விட்டு விடுகிறாய். இனிமேலும் நாளை பார்த்து கொள்ளலாம், அடுத்து செய்யலாம் என எதையும் தள்ளி வைக்காமல் உடனே உனக்கான விஷயங்களை யோசித்தவுடன் செய்ய தயாராகு. நீ எந்த விஷயத்தை அடுத்து பார்க்கலாம் என சலிப்போடு தள்ளி வைத்தாயோ, அதை உன் கண் முன்னால் இன்னொருவர் செய்து முந்திக்கொண்டே போவதை இனிமேலும் பார்த்து கொண்டு சும்மா இருக்காதே என் தங்கமே. இனிமேலும் சோம்பல் கொள்ளாமல் நீ செய்ய நினைக்கும் நல்ல செயல்களை உடனே செய்துவிடு. உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதற்கு நான் தானே பொறுப்பாளியாக இருக்கிறேன். உனக்கு கஷ்டங்களை கொடுக்க தெரிந்த எனக்கு சந்தோஷத்தை தர தெரியாதா என்ன? நான் செய்ய போகும் வேலைகளை பொறுத்திருந்து பார். இனி எல்லாவற்றையும் உனக்கு சாதகமாக நான் மாற்றத்தான் போகிறேன். இனி உன் வாழ்க்கையில் நினைத்ததெல்லாம் நடக்கும். உன்னுடைய வேண்டுதலையும் கண்டிப்பாக நான் நிறைவேற்றுவேன். யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் நான் உன்னுடனேயே உன் அருகில் இருக்கத்தான் போகிறேன். உனக்காக நீ என்னிடம் கேட்ட வேண்டுதல்கள் எல்லாம் தாமதம் ஆகியிருக்கிறதே தவிர இப்போது தப்பாமல் நடக்கத்தான் போகிறது. உன்னையும் நான் உயர்ந்த இடத்தில் உட்கார வைக்கப் போகிறேன் என் செல்லமே. மனிதர்கள் ஒரு சிலர் தான் செய்யும் தவறுக்கும் குற்றத்திற்கும் தண்டனை கிடைக்காததால் ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீ ஒரு விஷயத்தை ஞாபகம் வைத்துக்கொள். நீ என்னிடம் என்ன கேட்டாய்? எல்லாருக்கும் நல்லது நினைக்கிற நான் கஷ்டப்படுகிறேன், எல்லாருக்கும் கெடுதல் செய்பவர் சந்தோஷமாய் நிம்மதியாய் செல்வ வளத்தோடு வாழ்கிறார் என்றுதானே? கூடிய சீக்கிரம் பார், அவர்களுக்கான கடுமையான தண்டனை தயாராகி கொண்டுதான் இருக்கிறது. எனது அன்பு தங்கமே, நடந்தது நடந்து விட்டது. அதையே நினைத்து வருந்துவது தேவையற்ற விஷயமல்லவா? மேலும் உன் வாழ்வில் நடக்கப் போகாத ஒன்றை நினைத்து கற்பனையாக நினைத்து நீ பயப்பட்டதும் எல்லாம் போதும். நீ இனிமேல் நன்றாக வாழப்போகிறாய். உனக்கு துணையாய் இந்த காக்கும் கடவுள் கருப்பசாமி நான் இருக்கிறேன். இனி உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் ஒவ்வொன்றாக நான் தீர்த்து வைத்து விடுகிறேன் என் செல்லமே. உன் மன தைரியம் மூலமாகவே உன் வாழ்வில் நான் உன்னை உயர்வான இடத்திற்கு கொண்டு வரப்போகிறேன். இப்போது உனக்கு தேவையான விஷயங்கள் ஒவ்வொன்றாக நடக்கப் போகிறது. தொலை தூரத்திலிருந்தும் உனக்கான நல்ல செய்திகள் உன்னை நோக்கி வரப்போகிறது. நீ பொறுமையாக நம்பிக்கையோடு காத்திருந்து என்னை நம்பி வணங்கியதின் பலனாக இப்போது ஜெயிக்கப் போகிறாய். உன் வாழ்வில் மாபெரும் அதிசயம் உன்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. என்னை நம்புவாயா? நீ நினைக்கவே முடியாத, யோசிக்கவே முடியாத மிகப்பெரிய அற்புதத்தை உன் வாழ்வில் விரைவில் நான் நிகழ்த்தப் போகிறேன். நானே எதிர்பார்க்காத நல்ல செய்தியை என் செவியில் சேர்த்து விட்டீர்கள் கருப்பா என நீ எனக்கு களிப்போடு நன்றி சொல்வாய். நேற்று நடந்த விஷயத்தை வைத்து இன்றைய நிலையை நீ தீர்மானித்து விட வேண்டாம். நாளைக்கு நிச்சயமாக உன் சூழ்நிலை உனக்கேற்றாற் போல மாறத்தான் போகிறது. இதுநாள் வரை நடந்த விஷயங்களில் உன் தவறு என எதுவும் பெரிதாக இல்லை. ஆனால் உன்னை சுற்றி நடந்த சில எதிர்பாராத நிகழ்வுகளால் உன் வாழ்க்கையிலும் பொருளாதாரத்திலும் நீ மிகப்பெரிய நஷ்டத்தை சந்தித்து விட்டாய். இப்போது அந்த கஷ்டமும் நஷ்டமும் சீக்கிரம் சரியாகும். முடிந்தால் யாராவது ஒருவருக்கு அவர்கள் விரும்பிய உணவை நிறைவான அளவுக்கு, அவர்கள் வயிறு நிறையும் அளவுக்கு வாங்கி கொடுத்து அவர்கள் மனமும் நிறைவடையும்படி செய்யன் தங்கமே. அன்னதானம் போன்ற மிகப்பெரிய தான தர்மம் இந்த உலகில் எதுவுமே இல்லை. அதையும் அவரை உண்பவர்களுக்கு பிடித்த மாதிரி நீ வாங்கி கொடுத்து விட்டால் அது நிச்சயம் உனக்கு நன்மையே தரும். உன்னால் முடிந்தால் செய்து கொடு, முடியவில்லை என்றால் வெளியில் வாங்கி கொடு. எனக்கு வேண்டியதெல்லாம் உன் மூலமாக ஒருவர் சந்தோஷப்பட வேண்டும், உன் மூலமாக ஒருவர் நிம்மதி அடைய வேண்டும். அதன் மூலமாக நீ மனமகிழ்வோடும் மன நிம்மதியோடும் உன் வாழ்க்கையை வாழலாம். நீ என்னை அழைத்தாய்தானே? உன்னை காப்பாற்ற சொல்லியும் உனக்கு துணையாய் இருக்க சொல்லியும் கேட்டாய்தானே? இதோ நீ கேட்டபடியே உன் மனம் விரும்பியதையெல்லாம் கொடுத்து உன்னை தேடி வந்து உன் அருகிலேயே இருந்து உன்னை பாதுகாக்க வந்து விட்டேன். இனிமேல் தேவையில்லாமல் எதை நினைத்தும் அச்சப்படவோ குழப்பமடையவோ வேண்டாம். உன் கேள்விகளுக்கு விடை கிடைக்காமல் வாழ்க்கை நீண்டு கொண்டே போகிறதா? நான் என்ன பாவம் செய்தேன், ஏன் இவ்வளவு கஷ்டம், எதற்காக இந்த பிரச்சனைகள் என நீ கேட்ட அத்தனை கேள்விகளுக்கும் இப்போது நான் பதில் தரப்போகிறேன். ஆனால் வார்த்தையால் அல்ல,
உன் வாழ்க்கையின் மூலமாக பதில் கொடுத்து உன் வாழ்க்கையை அழகானதாய் மாற்றப் போகிறேன். இப்போது நீ கொஞ்சம் மௌனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். யாராவது வேண்டுமென்றே வந்து வம்பிழுத்தாலும் நீ அதை தவிர்த்து மௌனமாக இருந்துவிடு. உனக்கு கிடைக்க வேண்டிய எல்லா பதில்களும் நியாயங்களும் நிச்சயமாக கிடைக்கும். அதுவரையிலும் கருப்பசாமி துணை என என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இருந்தால் நான் உனக்கு துணையாய் இருந்து மேற்கொண்டு எந்த சிக்கலும் வரவிடாமல் உன்னை பாதுகாப்பேன். என்றும் எல்லாலும் எல்லா காலத்திலும் என்றென்றும் நான் உனக்கு துணையாய் இருப்பேன் என்பதை மறந்து விடாதே. நல்லதே உனக்கு நடக்கும்.